இந்த 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் சேர்த்து சொல்றேன். நம்முடைய பசுத்தாவியானவர் என்னென்றைக்கும் நம்மளோடு கூட இருந்து நம்மளோட வாசம் பண்ணி நம்மளோட பலவீனங்களே நமக்காக தேவசித்தத்தாரால் ஜெபம் செய்து நமக்கு பயத்தினாவை எடுத்து போட்டு பயமல்லாத ஆவியை உன்னத ஆவியை நிரப்பிட்டு அன்பின் ஆவியினாலும் விசேஷமா பலத்தின் ஆவியினாலும் பலம் கொள்ளக்கூடிய கிருபை செய்கிற ஆவியினாலும் விசேஷமாய் அந்த இடத்துல கர்த்தராவே அந்த பசுத்தாவியான எப்படி கிரியை செய்கிறார் என்று சொன்னால் அந்த பலத்தினாவை நிரப்பித்து ஒரு தெளிந்த புத்தி உள்ள ஆவியுடன் நம்ம காணப்பட செய்து அவர் சகல சட்டத்தில் நடத்தும்படியாக வருங்காரியங்களை அறிவித்து இயேசு வசங்களை சொல்லி அந்த காரியத்தை நடப்பித்து நம்முடைய தேவ சமத்துக்குள்ளாக்கி தேவ நடத்துக்கு உட்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதிரி பசுத்தாவியோட நடத்துக்கு உட்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இந்த மாதிரி பசுத்தாவியோட நடத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு அடையாளமா இருப்பார்கள். ஆகையினாலே நாம் எப்போவுமே எல்லா காரியத்துக்குமே பசுத்தாவின் நடத்துக்கு நாம் உட்பட பிரயாசப்படுவோம். பசுவை நடத்துக்கு நாம் உட்படுவோமாக. அந்த பசுத்தாவை நம்மளை உள்ள வாசம் பண்ணி நம்மளை நடப்பித்து நமக்காக ஜெபம் பண்ணி நமக்காக அன்பின் தெளிவுள்ள பயமுள்ள ஆவியை தூக்கி போட்டு அன்பின் தெளிவுள்ள ஆவியை கொடுத்து பலமுள்ள ஆவியை கொடுத்து நம்முடைய காரியங்களே அவர் எப்படி நடத்த வேண்டுங்கிறத நடத்தி வருங்காரியங்களே நமக்கு காண்பித்து விசேஷமாக இயேசு சொல்ல வார்த்தைகளை நினைப்பூட்டி அந்த காரியத்தை அவர் நடப்பிப்பார். இப்படி தேவ ஜனங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் எல்லா காரியத்திலும் செய்து தேவ நடத்தலுக்கு உட்பட வேண்டும். இப்படி தேவ நடத்தலுக்கு உட்பட்ட ஜனங்கள் தான் தேவனுக்கு அடையாளமாக இருப்பார்கள். அவர்கள் தேவனுக்கு சாட்சியாக இருப்பார்கள். தேவனுக்கு விசேஷித்த மகளாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. இது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு இந்த வசனங்கள் நமக்கு உதவி செய்யுது. ஆகையினாலே நாம் தொடர்ந்து பசுத்தாவின் நடத்தலுக்கு உட்பட்டு தேவனுக்கு அடையாளமாக இருப்போம், தேவனுக்கு சாட்சியாக இருப்போம். கர்த்தர் வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளால தேவனுக்கு கர்த்தர் வார்த்தைகளை சொத்தரிப்போமாக.